ஸ்பேர் கிச்சன் கரூர். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி நாம பார்க்க போறோம். இந்த சைட் டிஷ் சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ற மாதிரி இருக்கும். வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்பேர் கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் 5-6 பூண்டு ஆட் பண்ணிடலாம். தக்காளி 2 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்து கொஞ்சமாக 5-6 புதினா இலைகள், ஒரு இன்ச்சளவு இஞ்சியை ஆட் பண்ணிவிட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் 5-6 சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மசாலா பண்ணுறதுக்கு கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாங்க. பட்டை துண்டுகள் 2 சின்னதாக, 2 கிராம்பு, பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. 3/4 ஸ்பூன் நம்ம வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1½ ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதில் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கிரேவி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குக்காகி ரெடியாக இருக்குங்க. அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், ரொட்டி, பரோட்டா எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கசூரி மேத்தி கொஞ்சமாக தூவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கலாங்க. இது ஆப்ஷன் தான். இந்த கிரேவியோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த கிரேவியை சப்பு கொட்டி சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த காயின் எக் டிக்கா மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் ஸ்பேர் கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.